ஹே மக்கள்ஸ் ஐம் பேக். ஸோ அந்த வே எங்கே இருக்கோன்னா பெரம்பலூர் திருச்சி சிறுகனூர் அப்படின்ட்டு ஒரு ஊர் பக்கத்தில் இருக்கோம். சரியான வெயில்டா எப்பா, அதனால் ஹால்ட்டு போட்டாச்சு இந்த இடத்துல. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து இங்கேருந்து கிளம்பிட்டு நேராக திருவானைக்கோயில் போகிறோம். வெயில் அம்மா எம்மா 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 சரியான வெயில். ஸோ திருவானைக்கோயில் போகிறோம். அங்கே போயிட்டு அதுவும் திறந்துருக்கான்னு தெரியல, நல்லா சாத்திருக்காங்களே என்னென்ன ஐடியா இல்லை. எங்கேயோ சுற்று வட்டாரத்தில் எங்கேயோ உட்காந்துருக்க வேண்டியதான். அடுத்து அங்கேருந்து தான் விராலிமலை போகிறோம். இடையில எங்கேயா சாப்பிட்றதுக்கு நல்ல அன்னதானம் கிடைக்குமான்னு சொல்லுங்கள். ஆல்மோஸ்ட் எக்ஸாம் இப்போ எல்லாம் கொஷின் பேப்பர்லாம் ஓப்பன் பண்ணியிருப்பான். ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன தெரியுமா, அந்த ஹையர் செகண்டரி வாத்தியாராக இருக்கிறதுல அட்வான்டேஜ் வயசாகாது, அவ்வளோ சீக்கிரமாக வயசாகாது. யோசிச்சு பாருங்களேன், எல்லாம் டீனேஜ் பசங்க. ஸோ இவங்க கூட நம்ம பேசி பழகும்போது கலகலன்னு இருப்பான். அந்த வயசில் மட்டும் நம்மளும் நல்லா ஜாலியாக அவங்க கூட பேசி பழகிடுவோம். அவன் டக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது திடீர்னு பார்த்தா, சார் நான் டாக்டர் ஆகிட்டேன், இன்ஜினியர் ஆகிட்டேன், போஸ்டிங்கில் இருக்கம்மா என்ன பண்ணால் நம்பவே முடியாது. இல்லை ஏடா நேற்று வரைக்கும் சுற்றிக்கிட்டு இருந்த பையதான்டா, ஏடா போஸ்டிங்கில் இருக்கங்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனிவே ஸோ இன்றைக்கி எக்ஸாம் முடிச்சோன்னு பாருங்களேன், இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா சார் நான் போஸ்டிங்கில் இருக்கேன் சார், டாக்டராக இருக்கேன் சார், இல்லை நம்மளே எங்கேயோ போய் பார்க்க போகிறோம் அப்படின்னா திடீர்னு பார்த்தா அங்கே உட்காந்துருப்பான். லைஃப்பில் சில விஷயங்கள்லாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் போல இருக்குது. ஏன்னா இந்த கோவிடுக்கு முன்னாடி எழுதின பசங்க, அப்போது ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் இருந்தேன். அந்த பசங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர் ஆகிட்டான். எல்லாம் அவன் அப்படியே அந்த மிடுக்கு, வேற ஒரு மிடுக்கு இருக்குது. அவன் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டு பார்த்தாலும் சரி. ஆனால் நமக்கு தெரியும் அவன் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தான், எங்கே உட்காந்துருந்தான் சார் அப்படின்ட்டு. இந்த பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்டு, திருச்சி பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்க்குறது அதெல்லாம் நல்ல ஞாபகங்கள். ஸோ இன்றைக்கி எக்ஸாம் எழுத போனவங்களும் அதே தான். பார்ப்போம் எப்படி எழுதுகிறாங்க அப்படின்ட்டு. பேப்பர் நேரம் போயிட்டுருக்கோம். ஸோ ட்ராவல் தொடரும். கீப் வாட்சிங்.